பாகிஸ்தானோட விமானப்படை எங்ககிட்ட PR-15 அப்படின்ற 200 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய ஏவுகணை இருக்குது. கூடுதலாக லிங்க் 16 மாதிரியான அமெரிக்காவோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரோட அடுத்த வேரியண்ட்டான லிங்க் 17 இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஃபேமஸாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய கூற்றுப்படி இந்தியா என்னதான் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ரஃபேல் மாதிரியான அதிநவீன போர் விமானங்கள் வாங்கினாலும் இந்த போர் விமானங்கள் எதுவுமே இந்தியாவோட இதர ஈக்கோ சிஸ்டமோட நெட்வொர்க் சென்ட்ரிக்காக கிடையாது. மற்றும் இந்திய விமானப்படை ஒருபோதும் பாகிஸ்தான் விமானப்படை மாதிரி நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் ஈடுபட்டதில்லை. இதன் காரணமாக பாகிஸ்தானி விமானப்படை கிட்ட என்னதான் கம்மியான போர் விமானங்கள் இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான சண்டையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களோட தரப்பில் இருக்கிற அதிகாரிகள் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்தியா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சத்தம் இல்லாமல் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் நாள் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மேட்டருக்கு நம்ம வந்துடுவோம். இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்றது பல விதமாக இயங்கக்கூடியது. இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு போர் விமானம் அந்த போர் விமானத்தில் இருக்கிற ரேடாரின் மூலமாக டார்கெட்டை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த போர் விமானம் அதோட விமானத்தோட ரெக்கையிலிருந்து ஏவுகணையை அனுப்பாது. அதற்கு மாறாக ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை இன்னொரு போர் விமானத்துக்கு அனுப்பும். அந்த போர் விமானம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது சப்போஸ் அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த விமானம் ஒரு ஏவுகணையை ஏவும். இப்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய போர் விமானம் ஏவக்கூடிய ஏவுகணைக்கு டார்கெட்டிங் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பறந்துக்கிட்டு இருக்கிற இந்த போர் விமானம் தான். ஸோ இப்படி ஒரு போர் விமானத்துலேருந்து இன்னொரு போர் விமானத்துக்கு நடுவில் சீம்லெஸ்ஸாக கம்யூனிகேஷன் மற்றும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது பார்த்தீங்களா? இதை தான் இன்டர்லிங்க்ட் ஆர் இன்டகிரேட்டட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலையபிளான சோர்ஸ் ஒன்று வேணும் நமக்கு, டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அந்த ரிலையபிளான சோர்ஸ் தான் லிங்க் 16 மாதிரியான தொழில்நுட்பம். இந்த லிங்க் 16 அப்படின்றது அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதம் வாங்கக்கூடிய எல்லா இராணுவங்களும் பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு சிஸ்டம் தான். ஈவன் நேட்டோவும் பயன்படுத்துகிறாங்க. பட் லிங்க் 16 வந்து பழசாயிருச்சு. இப்போ அதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பாகிஸ்தானியர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட லிங்க் 17 இருக்குது. ஸோ எங்களோட வார்ஷிப்பு, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஃபைட்டர் ஜெட் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணி திறன்பட போர்க்களத்தில் செயல்படும் அப்படின்றது தான் அவங்களோட கருத்து. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி, அதாவது போஸ்ட் பாலாகோட் ஸ்ட்ரைக் 2019க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கிட்ட இந்த மாதிரியான எந்த ஒரு சிஸ்டமுமே கிடையாது. லிங்க் 16ம் கிடையாது. ஒரு போர் விமானம் வான் பாதுகாப்பு அமைப்பு கூடயோ இல்லை இதர போர் விமானங்கள் கூடயோ டேட்டாவை எந்த வகையிலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானியர்கள் பண்ண ஜாமியின் காரணமாக தான் நம்மளோட ஒரு சொந்த ஹெலிகாப்டரே நம்ம சுட்டுத்தள்ள வேண்டியதாக சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு அந்த காலகட்டத்தில். பட் அதுலேருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 5 வருஷம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், 5 வருஷம் கழிச்சு இப்போ நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பாரத் சக்தி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் இந்திய விமானப்படையோட அதிகாரி ஒருத்தர் அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணையோட கேப்பபிலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் அவர் என்ன தெளிவாக சொல்லுவார் அப்படின்னா, இந்த அஸ்த்ரா 1 ஏவுகணை சோதனையின் பொழுது இந்த போர் விமானம் ஃபயர் பண்ண ஏவுகணைக்கான டார்கெட்டிங் டீட்டெயில்ஸ் இன்னொரு போர் விமானத்திலிருந்து தான் கிடச்சிச்சு. ஸோ எந்த போர் விமானம் டார்கெட்டை ட்ராக் பண்ணுதோ அது ஏவுகணையை ஃபயர் பண்ணல. இன்னொரு போர் விமானத்துக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து அந்த போர் விமானம் தான் ஏவுகணையை ஃபயர் பண்ணியிருக்கு. ஸோ கிளியராக அஸ்த்ரா மார்க் 1ல் நம்ம நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரையும் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான ப்ரூஃபை நான் இப்போ இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுறேன், நீங்களே பார்க்கலாம். We actually fired the Astra missile against what is called as a network target. Right. That is, there is a a guy who detects the target, right, but he is not the shooter. He transfers that to a shooter, sure, yeah, and the shooter silently fires it. Correct. This is the concept. ஸோ இதுவே பாகிஸ்தானியர்களோட முதல் கூற்றுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் இந்தியா கிட்ட கிடையாது அப்படின்ற அந்த கூற்றுக்கு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்தியாவில் நேவல் ஆசெட்ஸ் கொண்டு நம்ம நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்க்குள்ளே கொண்டு வந்துட்டோம். 2019 இதோட தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மேட்ருக்கு வருவோம். பாகிஸ்தானோட PL-15Eயோட கதறல். இந்த PL-15E பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். இருந்தாலும் இந்தியா சத்தமே இல்லாமல் பண்ண சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறதுனால PL-15 மறுபடியும் உள்ளே இழுக்க வேண்டியதாக இருக்குது. பாகிஸ்தானோட இப்போதைக்கு இருக்கிற மோஸ்ட் கேப்பபிள் BVR என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது PL-15E அப்படின்ற ஏர்டார் ஏவுகணை தான். PL-15Eயோட வேரியண்ட் என்ன ரேஞ்ச் கொடுக்குதுன்னா 145லேருந்து 175 வரைக்கும் தான் போகும். இந்த குறிப்பிட்ட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்ன்றது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறத நம்ம உறுதி பண்ணலாம். பட் பாகிஸ்தானியர்கள் அன்வெரிஃபைடாக என்ன சொல்கிறாங்கன்னா,
எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை நாங்கள் வாங்கலை, சைனீஸ் இன்வென்ட்ரியிலேருந்து, அதாவது சீனர்கள் அவங்களுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்கிற PL-15 அந்த பேட்சில் இருந்து தான் நாங்கள் ஏவுகணைகளை வாங்கியிருக்கோம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற PL-15E கிடையாது, சைனீஸ் யூஸ் பண்ணுற ஆக்சுவல் வேரியண்ட் 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் அவங்களோட கிளைம்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் முன்னுக்கு பின் முரணான கிளைம். இப்போது பாகிஸ்தானியர்கள் இப்போ தான் இந்த உருட்டுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே உருட்டி கொடூரமாக இந்தியா கிட்ட மாட்டினாங்க. அதாவது J-10Cயோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட் ஒன்று இருக்குது, J-10CE. இந்த வேரியண்ட்டை தான் சீனர்கள் யார் அவங்கக்கிட்ட இருந்து போர் விமானத்தை வாங்கினாலும் கொடுக்க போகிறாங்க. இதில் சில டெக்னாலஜிஸை அவங்க ஆட் பண்ணாமல் கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கான நோக்கமே. ஏன்னா எல்லா நாடுகளும் உசுரை கொடுத்து டெவலப் பண்ணுற டெக்னாலஜியை இன்னொரு கண்ட்ரிக்கு அப்படியே தாராவத்தை கொடுக்க மாட்டாங்க. ரஷ்யன்ஸும் அப்படி தான், அமெரிக்கன்ஸும் அப்படி தான், சீனர்களும் அப்படி தான். இப்போ அப்படி போயிருக்கிற டெக்னாலஜி பாகிஸ்தானுக்குள்ளே நுழையுது பார்த்தீங்களா? நுழைஞ்ச உடனே CE வேரியண்ட் என்னவாக மாறிடுது? J-10Cயாக மாறிடுது. ஏன்னா பாகிஸ்தானியர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே J-10CE கிடையாது, எங்கிட்ட J-10C தான் இருக்குது, இது சைனீஸ் ஏர்போர்ஸ் யூஸ் பண்ணுற அதே வேரியண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானியர்கள் அந்த விமானத்தை, அதுவும் அந்த போர் விமானத்தை அவங்களோட ஏர்பேஸில் நிறுத்தி அவங்களோட கொடி போட்ட போர் விமானத்தோட ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அதாவது சோஷியல் மீடியாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோவை டீபங்க் பண்ணி பார்க்குறப்ப தெளிவாக அந்த போர் விமானத்தில் இருக்கிற சீரியல் நம்பர் என்னத்தை சொல்லுதுன்னா, இது ஒரு எக்ஸ்போர்ட் வேரியண்ட் J-10CE அப்படின்னு அது சொல்லுது. ஸோ ஏற்கனவே பொய் சொன்ன பாகிஸ்தான் இப்போ மட்டும் எங்ககிட்ட PL-15E இல்லை, PL-15 தான் இருக்குது அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்கிறாங்கன்றதுல என்ன நிச்சயம்? அண்ட் அடுத்து இந்த PL-15E நம்ம கவுண்டர் பண்ணுற மேட்டருக்கு வருவோம். PL-15 பொறுத்த வரைக்கும் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மீட்டியார் இருக்குது. மீட்டியாரோட ரேஞ்ச் 200 கிலோமீட்டர். ரஃபேல் போர் விமானத்தில் இதை பொறுத்து இருக்கும். ரஃபேல் வந்து ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஏவுகணை ஒன்று இருக்குது, அதுதான் அஸ்த்ரா மார்க் 2. இந்த அஸ்த்ரா மார்க் 2 உருவாக்குறதுக்கான நோக்கமே PL-15Eயோட டாமினன்ஸை காலி பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இந்த எக்ஸ்போர்ட் வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 145 to 175. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 160 to 170 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு ஏர்டேர் ஏவுகணையை உருவாக்கிட்டோம்னாலே அது போதுமானது. ஸோ அப்படி நம்ம இந்தியாவில் உருவாக்குனது தான் PL-15Eயோட கில்லராக நம்ம உருவாக்குனது தான் அஸ்த்ரா மார்க் 2. இது ஒரு மீடியம் ரேஞ்ச் BVR, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே போகும். அது இன்னும் ஒர்க்ஸில் இருக்குது. இப்போ இந்த அஸ்த்ரா மார்க் 2வை நம்ம கடந்த வருடமே சுகாய் Su-30 MKSல வச்சு டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த டெஸ்ட் பண்ணதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பல கட்ட டெஸ்டிங் நடந்திருக்கு. அதில் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய AESA ரேடாரை பயன்படுத்தாமல் கூட ஷூட் பண்ணியிருக்கோம். அப்படி பல தடவை டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு அஸ்த்ரா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸை இது வரைக்கும் இந்திய விமானப்படை இண்டெக்ட் பண்ண தான் எந்த ஒரு நியூஸுமே நீங்கள் பார்க்க முடியாது. பட் சமீபத்தில் நம்ம கிடச்சிருக்கிற பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அஸ்த்ரா மார்க் 2வை லிமிட்டட் சீரீஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போயிட்டோம். இந்த லிமிட்டட் சீரீஸாக என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு சின்ன பேட்சை மட்டுமே IAF வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. ஸோ லிமிட்டட் சீரீஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனதுனால இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த அஸ்த்ரா ஏவுகணைகள் நம்மளோட சுகாய் Su-30 போர் விமானங்களில் பொருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்திய விமானப்படைக்கிட்ட ரஷ்ய ஏவுகணைகள் இருக்குது, இஸ்ரேலி ஏவுகணைகள் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூரோப்போட மீட்டியார் மாதிரியான தலை சிறந்த ஏவுகணைகள் இருக்குது. கூடுதலாக இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட நெட்டோசென்ட்ரிக் வார்ஃபேருக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அஸ்த்ரா மார்க் 1 150 கிலோமீட்டர் ரேஞ்சிலையும், அஸ்த்ரா மார்க் 2 160 to 170 கிலோமீட்டர் ரேஞ்சிலையும் ஏவுகணைகள் இருக்குது. ஸோ ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி அப்படின்ற ஒன்று 2019க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கிட்ட பெருசாக கிடையாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தானியர்கள் அந்த டைம்லேயே நம்மளோட சுப்பீரியரான BVR ஏவுகணைகள் வச்சுருந்தாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்யூரஸியும். பட் அதுக்கு அடுத்து ரேப்பிடாக நம்மளோட மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னா, இண்டிஜினியஸாகவும் நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லான BVR ஏவுகணைகள் இருக்குது. கூடுதலாக நம்ம இம்போர்ட் பண்ணி இருக்கிற BVR ஏவுகணைகளும் எந்த ஒரு வகையிலையும் பாகிஸ்தானிய ஏவுகணைகளுக்கு குறைச்சது இல்லாமல் பயங்கர பவராக தான் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே அஸ்த்ரா மார்க் 3 அப்படின்ற ஒரு ஏவுகணை இருக்குது. இந்த அஸ்த்ரா மார்க் 3யோட SFDR சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட், இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு என்ஜின் டைப்பு. இந்த குறிப்பிட்ட என்ஜின் வந்து இந்த ஏவுகணையை அதிக தூரத்துக்கு ப்ரொபல் பண்ணி எடுத்துகிட்டு போகும். பொதுவாக ஏர்டிஆர் ஏவுகணைக்கு இருக்கிற முக்கியமான எதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எனர்ஜி காலி ஆகிறது தான். ஃபைட்டர் போர் விமானங்கள் மார்க் 2 வேகத்தில் பயணிக்கிறப்ப
இந்த ஏவுகணைக்கோட டைரக்ஷனுக்கு வராமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா அந்த போர் விமானங்கள் ஃபுல் ஸ்பீடில் போய் இந்த ஏவுகணை அந்த போர் விமானத்தை போய் அடிக்கிறதுக்குள்ளே இந்த ஏவுகணையோட ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுவாங்க. பட் அதே இது சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அசாதாரணமான ரேஞ்சஸ் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஏர் டு ஏரில். ஸோ இந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடச்சிச்சின்னா பிவிஆரில் ஒரு புரட்சியாக இருக்கும். சவுத் ஏஷியாவில் இன்னைக்கு தேதிக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் பிவிஆர் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். பட் சீனர்களை கூடிய சீக்கிரம் நம்ம பின்னுக்கு தள்ளிடுறோம் பிவிஆரில். ஸோ 2019 எங்கே இருக்கோம்? பாகிஸ்தான் மாதிரியான ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி கூட பிவிஆரில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பிவிஆர்ஸை மேனுஃபேக்சர் கம் இண்டக்டட் ஏர்ஃபோர்ஸில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு கொடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.